வாங்கம்மா வாங்க சொல்லுங்க. இல்லங்கய்யா, நீங்க பேசிட்டு வாங்க. நாங்க என்னத்த பேசி முடிவு எடுக்க போறோம்? இது ஒரு பழைய கதை. நீங்க சொல்லுங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயங்க ஐயா. சொல்லுங்க. என்ன? சரி, நீங்க பேசுங்க. சரிங்க, வாங்க போலாம். சொல்லுங்கம்மா. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? சொல்ல வந்ததை தைரியமா சொல்லுங்கம்மா. கண்மணியோட கல்யாணத்தை பத்தி பேசணும். கண்மணியோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் ஒன்னொன்னா நல்லபடியா நடந்துட்டு இருக்குது இல்ல? அது இல்லங்கய்யா, கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதானே? கண்மணி வேற ஒரு பையனை விரும்புறா. அத நான் விரும்பல. ஏன்னா அது என் தங்கச்சி பையன் தினேஷ். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. என் பொண்ணுக்கு நான் சொன்னேன், நான் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட தான் கல்யாணம் நடக்கும். அத நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. தெரிஞ்சிச்சா? என்னம்மா, நான் சொன்னது உங்க 3 பேருக்கும் புரிஞ்சுதா? இல்ல புரியுற மாதிரி இன்னும் அதிகமா விளக்கம் கொடுக்கணுமா? ஐயா, சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி தினேஷ் மேலையும் தினேஷ் கண்மணி மேலையும் அவ்வளோ உயிரா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்தா 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அந்த சந்தோஷத்துக்கு நீங்க முட்டுக்கட்டியா இருக்க வேணாங்கய்யா. அதுக்காக தான் நிறுத்துமா. நீங்க 3 பேர் சேர்ந்து எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. என் அனுபவம் உங்க 3 பேரோட வயசுமே இருக்காது. தவிர என் பொண்ணு யாரை கட்டிக்கணும் யாரை கட்டிக்கூடாதுன்னு ஒரு தகப்பனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளை கவனிங்க. அனாவசியமா என்னோட மனசாவும் பண்ணிக்காதீங்க. இந்த பாருங்க, உங்க 3 பேரும் என்னோட சொந்த மகளா தான் பாக்குறேன். அதை கெடுத்துக்காதீங்க. போங்க. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். நான் இந்த கல்யாணத்துக்கு கேட்டரிங் வேலைக்காக வந்தவதான். நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. கண்மணி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுங்கய்யா. பெத்த மகளுக்காக இவ்ளோ இவ்ளோ பார்த்து செய்யற ஒரு தகப்பனை பார்த்து நான் வியந்து போய் நிக்கிறேன். ஐயா, எனக்கு அப்பா இல்லைங்க ஐயா. எங்க அப்பா இருந்திருந்தா என் கல்யாணத்தையும் இப்படிதான் பார்த்து பண்ணியிருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா இவ்ளோ செய்யற நீங்க உங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக தினேஷ் உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கலாம்ல? எப்படிமா ஏத்துக்க சொல்ற? இல்ல எப்படி ஏத்துக்க சொல்ற? என் மனைவியோட சாவுக்கு காரணமா இருந்த குடும்பத்துல என் பொண்ணு போய் நல்லபடியா வாழ்வாங்கிறதுல என்ன உத்தரவாதம்? அட, உத்தரவாதம் இருக்கட்டும்மா. என் பொண்ணு அங்க உசுரோட இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். பண பேய்ங்க. பணத்துக்காக ஒரு உசிரியே எடுத்தது அந்த குடும்பம்மா. அப்பா மாதிரி தானே பிள்ளையும் இருப்பான். அங்க போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்ற? அவன் நல்ல இருப்பான்னு வேற சொல்ற? இதை விட நான் என் பொண்ணுக்கு மருந்த வச்சு கொன்னுடலாம். தினேஷ் ரொம்ப நல்ல பையனா இருக்காருங்கய்யா. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளா அவரு தெரியல. கண்மணி பிடிக்காத ஒரு வாழ்க்கைய காலம் பூரா எப்படிங்கய்யா வாழ்வா? அவ மனசு பூரா தினேஷ் தான் இருக்காரு. உங்க பொண்ணுக்காக இறங்கி வாங்கல. பழைய பகையெல்லாம் மறந்துருங்க. மனசுல ஒருத்தரை வச்சுட்டு வேற ஒருத்தரோட வாழ்றது நரக வலியா இருக்குங்கய்யா. தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்க நொடி அந்த வலி உங்களுக்குள்ளேயும் ஆறாத ரணமா குத்திக்கிட்டே இருக்கும். கண்மணிக்கு அந்த வலியை நீங்க கொடுக்கணுமா? நீங்க 3 பேருமே என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு புரியலையா? சொன்னதையே திருப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இத பார்,
இதுவே கடைசியா இருக்கு. இனிமே கண்மணியோட காதலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு என்கிட்ட வந்து தினேஷ் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். இத பாருங்க, ஏதோ கல்யாணத்துக்கு வந்தோமா, கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தோமா, சாப்பிட்டோமா போனோமான்னு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு உங்க வயசுக்கு மீறின அதிக பிரசங்கித்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அதையும் மீறி நீங்க கண்மணியோட காதலுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்பவே மண்டபத்தை காலி பண்ணி இங்கேருந்து போயிட்டே இருங்க. இல்லாட்டா அனாவசியமா நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க இனி பேசல. ஒரு நிமிஷம்மா. என் பொண்ணு எனக்காக மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறா. நீங்க போய் எதையாவது சொல்லி அவன் மனசை குழப்பிடாதீங்க. இந்த கல்யாணத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடாதுங்கிற நம்பிக்கையில நான் இப்ப போறேன்.